தன்னுடைய வீட்டை நெருங்கிய போது தெனாலிராமன் ஒரு விஷயத்தை கவனித்தார். வீட்டின் வெளிப்புறத்தில் 4-5 பேர் சந்தேகமாக சுற்றித் திரிந்து வீட்டை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்ததும் தெனாலிராமனுக்கு சிறிது திடுக்கிடல் ஏற்பட்டது. ஒரு கணம் அவருடைய கூர்மையான புத்திக்கு ஒரு புதிய யோசனை மெல்ல பிறந்தது. வீட்டுக்குள் நுழைந்ததும் வெளியில் திருடர்கள் இருப்பதை மனைவியிடம் ரகசியமாக சொல்லி அமைதியாக இருக்க சொன்னார். அதன்பின் தெனாலிராமன் சத்தமாக பேசத் தொடங்கினார். நாட்டில் திருட்டு பயம் அதிகம் இருப்பதை பற்றி, அரசர் தந்த பொன் பொருட்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை பற்றி உயர்ந்த குரலில் பேசினார். அவர் பேசிக் கொண்டிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் வீட்டுக்கு வெளியே இருந்த திருடர்களின் காதில் தெளிவாக விழுந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு மெதுவாக வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த பெட்டியை வீட்டின் கிணற்றுக்குள் திருடர்களுக்கு தெரியும் வகையில் போட்டுவிட்டார். பின்னர் வீட்டுக்குள் சென்றார். திருடர்களும் சேர்ந்து கிணற்றிலிருந்து தண்ணீரை வாளி வாளியாக வெளியே ஊற்றத் தொடங்கினார்கள்.